இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்க வீட்டு புள்ளைய தப்பா பேசுவியா நீ? தொலைச்சிருவன் தொலைச்சு. ஏன் எழுந்தீங்க? உட்காருங்க. உட்காரு. நீ உட்காரு 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 ரஞ்சி. மாலை எடுத்து கழுத்துல போடு. கட்டுறா தாலியை நீ. நீங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மாலை என்னது? போடு. என் தம்பிக்கு தாலி எடுத்து கொடுங்க. வா மல்லி, வா. ஏதாவது பண்ணுங்க. ஐயோ கடவுளே, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. பாத்துட்டு இருக்கீங்க. இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து முடிக்கும் போகமே. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். போகம் செய்யும் அருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து அருளேது அறிகின்றே, நம்பி யாவனத்து அம்பிகையே. சார், இது யாருடா? மல்லிமா, மல்லிமா. அரவிந்த், சரியான நேரம் பார்த்து மல்லியை கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கப்பா. இன்ஸ்பெக்டர் மேடம், இவ தான் என்னோட நாத்தனார் மல்லி. என்னமோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அது இதுன்னு ரீல் எல்லாம் சுத்துனீங்க. இப்ப புரியுதா இன்ஸ்பெக்டர் இவங்களோட பிளான் எல்லாம்? இல்லை மேடம், மல்லியை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த நாள் மல்லிக்கும் சரி, விஜய் சாருக்கும் சரி ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் விட்டுட்டா 2 பேர் லைஃபையும் சரி பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் மேடம் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். நீங்க யார் தம்பி? என் பேர் அரவிந்த் மேடம். எனக்கும் மல்லிக்கும் தான் மேடம் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் நடந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. மேடம் மேடம், நாங்க அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணல. நடந்த உண்மை முழுசா தெரியாம இவ அண்ணன் தான். ஆமா மேடம், நான் தான் இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படியே தாலி கட்டிட்டு இழுத்துட்டு போகாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க நீ எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம். அவளை கூப்பிட்டுட்டு வந்த வழியே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. மேடம், இங்கேயே யாரும் இருக்க போறது இல்லை மேடம். நான் விஜய் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். ஏய், எங்க வந்து யார அமைதியா இருக்க சொல்ற நீ? அவளை கூட்டிக்கிட்டு மரியாதையை வெளியே போடா. முதல்ல நீங்க அமைதியா இருங்க. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேப்போமே. சொல்லுங்கப்பா. விஜய் சார், மல்லி உங்க வீட்டில் வெண்பாக்கு கேர்டேக்கராக தான் தங்கியிருந்தாங்கன்னு நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கீங்கன்னு நான் இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அரவிந்த், ஏதோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை. அப்படி உறவுக்கு நாங்கள் ஆசையும் பட்டதில்ல. ஆசைப்படலனா அப்புறம் எப்படி சார் உங்கள் பிஸ்னஸ் லெவல் ஃபங்க்ஷனுக்குலாம் மல்லியை உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போனீங்க? ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூட மல்லியை மனைவின்னு சொல்லி தானே சார் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. விஷயம் கேள்விப்பட்டதுமே உங்கள் சர்க்கிளில் மொத்தமாக விசாரிச்சிட்டேன் சார். நான் விசாரிச்ச எல்லாருமே மல்லி தான் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க சார்.
நான் மல்லியை பொண்ணு பார்க்க வரும்போதே கேட்டேன் சார். அவங்க தான் மறைச்சிட்டாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல மல்லியை மீட் பண்ணும்போது கூட நீங்களும் எதுவும் சொல்லாம இருந்துட்டீங்களே சார். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நமக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை வராம தவிர்த்திருக்கலாம் சார். சார் பாவம் சார், மல்லி உங்க மேல எவ்வளவு உயிரை வந்திருக்காங்கன்னு இப்பதான் சார் எனக்கு தெரிய வந்தது. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.